வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். கொண்டக்கடலை கத்திரிக்காய் சேர்த்து ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வெங்காயத்தையும் தக்காளியும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3/4 அளவு நம்ம அரைக்கிறதுல சேர்த்துடலாம். 3 தக்காளி இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் 3/4 அளவு அரைக்கிறதுல சேர்த்துடலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி வெங்காயம் தக்காளியே நல்லா இது மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு. ஜீரகம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 5 வரமிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் ஜாஸ்தியாக வச்சுக்கணும் தீயை. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் போட்டு பொரிக்கிற டைமில் கம்மி பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு சேர்த்தா தீயாக தான் இருக்கும். இப்போ இதில் கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்தோம்னா நல்லா ஃப்ளேவர் இறங்கும். இப்போ வெங்காயம் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பொடியாக. வெங்காயத்தை நல்லா 3/4 பாகத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ பூண்டு, ஒரு பூண்டு முழுசாக எடுத்துருக்கேன், அதை இது மாதிரி உரித்து இதில் சேர்த்துடலாம். இப்போ பூண்டு 3/4 பாகம் நல்லா வதக்கியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மீதி தக்காளியை இதில் சேர்த்துடலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு கலர் கொடுக்கும். குழம்பும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த பச்சை வாசனை போயிட்டு. கத்திரிக்காய் சேர்க்கும் போது மட்டும் நம்ம இது மாதிரி அந்த டைமுக்கு கழுவி வச்சுக்கிட்டு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சுருந்தா கருத்து போயிடும். இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை அதில் சேர்த்துடலாம். இதை நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு இது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போது நம்ம இது மாதிரி வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு இது மாதிரி கரைச்சி அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு புளி தண்ணி 3ஐயும் நல்லா கலந்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வெங்காயமும் தக்காளியும் எதுக்கு இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறோன்னா தேங்காய் நிறையா சேர்க்க தேவையில்ல, திக்னஸ்க்காக தான் நம்ம இது மாதிரி செய்கிறோம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் நிறைய சேர்த்துட்டோம்னா புளிக்குழம்போட டேஸ்ட் போயிடும். அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு சரியான அளவு தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எப்போயுமே இதேமாரி பரவலாக சேர்த்துக்கணும். ஒரே இடத்துல போட்டால் நிறைய உப்போட அளவு தெரியாது உங்களுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. கொண்டக்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இதை சேர்த்துக்கிட்டா.
இது மாதிரி புளிக்குழம்பு செஞ்சு கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக. இதில் வந்து நம்ம பூண்டு எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கோம், ரொம்ப எம்மியாக அருமையாக வந்திருக்கு. ஃபைனலாக 1/4 மூடி தேங்காயில் இது மாதிரி தேங்காய் பால் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். குழம்பு அப்படியே தேன் மாதிரி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவை அரைச்சி சேர்க்காத இது மாதிரி தேங்காய் பாலாக சேர்த்துங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக. நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை, ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். இப்போ தேங்காய் பால் சேர்த்த உடனே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நல்ல காரம் புளிப்பு சுவை எல்லாத்தையும் சமன்படுத்தி கொடுக்கும், காரம் தெரியாது, நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்த உடனே வெல்லத்தையும் சேர்த்துடலாம். இந்த கொண்டக்கடலை கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம கீரை பொரியல், பீன்ஸ் கேரட் பொரியல், அது மாதிரி எல்லா வகையான பொரியல் வகைகளுமே இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதோடு இல்லாத இது இட்லி தோசைக்கும் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கொண்டக்கடலைலாம் சேர்த்து செஞ்சதுனால ரொம்பவே அருமையாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு எதுவும் சைட் டிஷ் இல்லைன்னா கூட சிம்பிளாக ஒரு அப்பளமோ இல்லை ஒரு வடகமோ பொரிச்சிக்கிட்டு கூட வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். இந்த குழம்பு வந்து எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். இப்போது கொண்டக்கடலை கத்திரிக்காய் குழம்பும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். அருமையான டேஸ்ட்டில் புளிக்குழம்பு செஞ்சுருக்கோம். இதில் வந்து கொண்டக்கடலை தேங்காய் பால்லாம் சேர்த்து செஞ்சதுனால ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மெத்தடில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அருமையாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.